தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் முகத்தில் கரியை பூசினார். விஜய் முகத்தில் கரியை பூசினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு நிர்வாகத்தில் கவனம் செலுத்தவில்லை, ரீல்ஸ் போடுவதில் தான் கவனம் செலுத்துகிறார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஜூன் மாதம், ஜூலை மாதங்களில் காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும், ஆனால் திறந்துவிடப்படவில்லை. தமிழக அரசு தண்ணீர் திறந்துவிட சொல்லி கோரிக்கை வைக்கவில்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் கூறியிருந்தார். ஆனால் விஜய் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் இது சம்பந்தமாக எந்த ஒரு பதிலும் வழங்கவில்லை. தற்பொழுது தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று சொல்லி காவிரி மேலாண்மை வாரியம் அறிவுறுத்தியும் கூட சிவக்குமார் தண்ணீர் திறந்துவிட மறுக்கிறார். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதாக கர்நாடகாவுக்கு செல்ல உள்ளதாக தெரிவித்திருந்தார். காவிரி நடுவர் நீதி மையம் தெளிவாக கூறிவிட்ட பிறகு கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழக அரசியல் தலைவர்கள் கூறி வந்தனர். கர்நாடகாவுக்கு விஜய் செல்வது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று குற்றம் சாட்டினர். இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக காவிரி நதிநீர் பிரச்சினைக்காக கன்னடர்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்று கர்நாடகா தெற்கு பகுதியில் பந்த் நடக்கிறது. மேலும் விஜய் நடித்த ஜனநாயகன் போஸ்டர்களை கிழித்தெறிகின்றனர். ஆகவே கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் அவர்கள் ஜோசப் விஜய் பெங்களூர் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். கர்நாடகாவில் தமிழக முதலமைச்சருக்கு எதிராக ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆக பெங்களூர் வர வேண்டாம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா வரவேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் கூறியிருப்பது ஜோசப் விஜய் முகத்தில் கரியை பூசியது போன்று என்று தமிழக அரசியல் தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். மேலும் இது தமிழ்நாட்டுக்கான இழிவு, முதலமைச்சருக்கான இழிவு அல்ல என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் கூறியிருப்பது தவறு என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகாவுக்கு வழியே சென்று பேச்சுவார்த்தை நடத்த செல்வதற்கு முன் வந்தார். ஆனால் பேச்சுவார்த்தை நடத்த வர வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் கூறியிருக்கிறார். இது விஜய் முகத்தில் கரியை பூசியது போன்று உள்ளது என்று தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். ஆனால் இன்னும் கர்நாடகாவில் தண்ணீர் வரவில்லை. டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர் வாடி கிடக்கிறது. காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அரிசி விலை கிலோ 300, கிலோ 500 என்ற உயரக்கூடிய ஒரு அபாயம் நிலை ஏற்பட்டுள்ளது.